விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதாவது வீடு மனை வாகன யோகம் பலமாக இருக்குது. இது ஒன்றும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதோடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகனா தேள் பல கால் உள்ள ராசி. ஸோ இவங்க வாங்குறது எல்லாருமே கொஞ்சம் நல்ல லக்ஸரி காராக தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எது வாங்கினாலும் ஒரு உதாரணத்துக்கு ஸ்கார்பியோ காரு, பிஎம்டபிள்யூ காரு. ஸோ ஏன்னா 4ஆம் இடம்ன்றது ராகுனாலே ஒரு பிரம்மாண்டம் தான். ஸோ வீடு வாங்கினாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வாடகை விடணும்னு ஆசை இருக்காது. இது ஒன்றும் ஒரு ஒரு லக்ஸரியாக இருக்கணும், உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், இந்த மாதிரியான சிந்தனை உள்ளோம். 4ஆம் இடத்துல ராகு அமரும்போது இன்னொரு அது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது. அது குரு பார்வையில் இருக்கிறதுனால வீடு மனை வாகனம் வாங்குறவங்களுக்கு வீடு மனை வாகனம் அமையும். கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கார் வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி வந்து சகோதர வழி உறவுகளில் கொஞ்சம் கசப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1-6 ஆதிபத்தியம் பெற்ற குருவுடைய நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் இஎம்ஐ செலவும் கொஞ்சம் அதிகமாக வரும். வீட்டு இஎம்ஐ கடனும் கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்காமல் கொஞ்சம் அவங்கவுங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக காரை எடுத்துக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல கேது அமரன்ற காலகட்டத்தில் தகப்பனாருக்கு வருமான தடையை ஏற்படுத்தும். தகப்பனாருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடமாக வரதுனால தகப்பனாருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய சக்கரமாக இருக்கும்.